ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து கழுத்து பகுதியில் வெட்டியிருப்போம். அந்த ஷோல்டர் பிரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். இதே போல் அந்த சைடுமே கெட்டி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே கெட்டி தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கழுத்து பீஸு தைக்கவே ஆரம்பிக்கணும். கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு இதோட பிசுறு பகுதி கரெக்டாக 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் விட்டு தைக்கணும். இப்போ இது போல் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது ப்ளவுஸில் படாமல் பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம ஹெம்மிங் பண்ணாலும் சரி, இல்லை டபுள் தையல் போட்டாலும் சரி, எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸுக்கு டபுள் தையல் தான் போடுறோம். டபுள் தையல் போடும் பொழுது ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ அழகுக்காக இன்னொரு தையல் போடுறோம். இன்னொரு தையல் போடும் பொழுது இதோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக 1/4 இன்ச்சு இருக்கணும். 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.